ஏண்டா தம்பி இங்கே உட்காந்துக்கிறேன், என்ன விஷயம்? இதில் கடன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அர்ஜென்ட்டாக ஒருத்தனுக்கு காசு தரணும், பிரச்சனை பண்ணிக்கிறேன். நானும் எங்கெங்கேயும் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கலன்னு காசு. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலண்ணே. எவ்வளோடா காடாக்குது உனக்கு? அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் தரணுண்ணே. அவனுக்கு கொடுத்துட்டா கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுண்ணே எனக்கு. அவ்வளோதான்டா, அதுதான்டா. இதா என்கிட்ட சரிடா கூடயே நான் கொடுக்குறேன். எப்போ கொடுப்பேன்? நான் ஒரு 10 நாளில் கொடுத்துட்றேண்ணே. குத்துறா லோன் காசா? இந்தாடா. அதுக்கடா ஏன்டா ஃபீலிங் பண்ணி போதுமாடா? இல்லை ஏடிஎம் கொடுடா. யாருமே கொடுக்கலண்ணே, நீ தானே கொடுத்து பண்ண. சரி பரவாயில்லடா, அதுக்கு ஃபீல் பண்ணாத. முதல் கடன் காலத்துமே கொடு. சரி வரட்டேன். நைமு நைமு பையா அஸ்ஸலாமு அலைக்கும். வாலிக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கப்பா. பையா நைமு இல்லை? இந்த உள்ள தான் இருக்குங்கப்பா. கொஞ்சம் கூப்பிடுங்க பையா. அதை கூப்பிடுறேன். நைமு அஸ்ஸலாமு பையா. அலைக்கும் சலாம். சொல்லுங்க பையா. ஒரு நிமிஷம் வாப்பா. அஸ்ஸலாமுக்குண்ணே. அலைக்கும் சலாம். சொல்லுங்க. என்னது சொல்கிறது? எத்தனை நாள் ஆச்சு? என்ன இவ்வளோ? சரி வா. சொல்லுங்க. ரூபா விஷயம் என்னப்பா ஆச்சு? நான் ஒரு 10 நாளில் கொடுத்துட்றேண்ணே. நீ என்ன சொல்லி வாங்கின? 10 நாள் கேட்டேன், 20 நாள் ஆச்சு. நான் வேற இடத்துல காசு கொடு நீ. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, சுத்தமாக காசு இல்லை. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதப்பா. இன்னும் 1000 கஷ்டம் இருக்கும். காசு கொடு நீ. 10 நாளில் கொடுத்துட்றேண்ணே. என்னாச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பிரச்சனை? எப்பப்பா கொடுக்குறா காசு? என்னங்க ஆச்சு? என்ன சொல்லி என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லைப்ப, இவர் தெரிஞ்சவர் தான். கடன் சொல்லி என்கிட்ட காசு வாங்கினாரு. ஒரு 5000 ரூபாய் சமயத்து கொடுத்தேன். 10 நாள் தரேன்னு சொல்லி 20 நாள் ஆச்சு. நானும் ஒரு இடத்துல வாங்கி தான் கொடுத்தேன். இப்போ காசு கேட்டால் திரும்ப 10 நாள் டைம் கேட்குறாரு. நீங்க தான் உங்களுக்கு பேசி வாங்கி இப்போ கொடுங்க. நீங்கள் காசு வாங்கினீங்களா? டைமோட சொல்லுன்னு தெரியுங்களா? டைம் தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? தரேன்னு சொன்னேன். அப்போ தந்துடும் தானே. ஏன் பார்த்தீங்க? ரொம்ப கஷ்டம். நானும் கொடுத்துடலாம் தான் பார்த்தேன். சும்மா 10 நாளாக வேலைக்கு போகல. இல்லைப்பா, ஒருத்தர் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தா அந்த நம்பிக்கை நான் வந்து காப்பாற்றணும். அப்போதான் அவங்களும் என்ன செய்வாங்க, நமக்கு அவசரத்துக்கு இன்னொரு முறை தேவைப்பட்டுச்சுன்னா நாங்களும் போய் கேட்கறதுக்கு நமக்கு சொல்லி ஒரு மூஞ்சி இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சொல்லி ஒரு மனசு இருக்கும். இந்த மாதிரி நாமளும் இப்படி சத்தாய்ச்சா இன்னொரு தடவை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்துடும். நீங்கள் என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு உதவவே மாட்டாங்க. நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் அந்த ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த கஷ்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ரொம்ப உதவினீங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பலனை அல்லாஹ் தருவார். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு முதல்ல கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அப்படி இல்லை உங்களால் அவங்களுடைய காசு கூட எனக்கு தேவையில்லை, பரவாயில்லை, அவர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிச்சு விட்டா அல்லாஹு தபாரக் தஆலா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கயாமத் நாள்ல உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்தில் அனுப்புவார். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. கஷ்டம் நீங்க சொல்லிட்டீங்க, அது இல்லாம அல்லாஹ் பார்த்து சொல்லிட்டீங்க. சரிப்பா, அந்த கடன் நானே கட்டிக்கிறேன். கொடுக்க வேணாப்ப, நான் பார்த்துக்கிறேன். நம்ம ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ். இருட பரவாயில்லப்ப, அல்லாஹ் எனக்கு சக்தி கொடுப்பா. கண்டிப்பா கடன் நான் விட்டுறேன். ரொம்ப சுக்ரியாண்ணே. என்னப்பா ஆச்சு? என்ன ரொம்ப நன்றி. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா, கடன் பிரச்சனை அதனால எல்லா பாக்கியோட மன்னிச்சு விட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு உகந்த இடத்துல எடுத்து போய் வைப்பா. உங்களோட பாவம் மன்னிப்பெல்லாம் மன்னிப்பாங்க கண்டிப்பா. சரிப்பா, சரி விடுப்பா.